வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி புதினா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதினா ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சள் பவுடர் 1/4 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. அதில் ஒரு பவுல் அளவுக்கு புதினா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். புதினா நிறையாவே சேர்த்துக்கலாம். புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 4 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சின்னதாக இருந்துச்சுன்னா 5 கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். புதினா உடம்புக்கு புத்துணர்ச்சியை தரும். அது மட்டும் இல்லாமல் செரிமானத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மற்ற வெரைட்டி ரைஸை விட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வெரைட்டி ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. டெய்லியும் லஞ்சுக்கு என்ன குழம்பு வைக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கதை விட்டுட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா நல்லா வதங்கிருச்சு. அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் 1.5 கப் தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்தா சீக்கிரம் கொதிச்சிரும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த அரிசியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுறலாம். நான் நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அரிசினாலும் சேர்த்துக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 2 டைம்ஸ் கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா வற்றட்டும். அதுக்கப்புறம் தம் போட ரெடி பண்ணிக்கலாம். கிண்டும்போது கரண்டியை இந்த மாதிரி வச்சு கிண்டுங்க. இல்லைன்னா அரிசி உடஞ்சி போக சான்ஸ் இருக்குது. நல்லா கிண்டிக்கிட்டு இந்த மாதிரி சாப்பாட்டை நல்லா அமுக்கிட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஆவி வந்ததும் தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல்லை வச்சு அது மேலே இதே பாத்திரத்தை வச்சிடலாம். ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் 5 நிமிஷம், லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ரொம்பவே சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. குலையாமல் ஒட்டாமல் உதிரி உதிரியான சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான வெரைட்டி ரைஸ். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.